அண்ணே அண்ணே தப்பா என்னே நல்ல ஊரு இப்ப செல்லச்சு போச்சு. என்னடா அது சத்தம்? வாசல்ல 2-3 நரி குறத்தைங்க உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு புறப்பட வேண்டிய வேன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. பண்ணிடு. வண்டி 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 கட்டு வண்டி நாய்பல்லு நரிப்பல்லு பூனைப்பல்லு புலிப்பல்லு எல்லா பல்லும் இருக்குது சாமி. எடுத்துக்க சாமி. எல்லா பல்லையும் விட ஓம் பல்லு தான் அழகா இருக்கு. தட்டி எடுத்து கொடுத்துற சாமி. என்ன வேலை தர சாமி? அதுவும் வாயில இருந்தா தான் அழகா இருக்கும். என்ன சாமி அதை கேட்டாலும் வாங்குற சாமி. அதனாச்சும் வாங்கிக்க சாமி. வேணும்னா உன்னையே வாங்கிக்கிறேன். என்ன வேலை? என்ன பிள்ளை சாம்பா சாரு சாமி? நல்ல சாமி பிள்ளை. என்ன சாமி சொல்ற? உன் தங்கச்சி எனக்கு வேணும். ஏ சாமி நான் வானாமா சாமி? வேணும்னா உன் தங்கச்சிக்காக உன்னையும் சேர்த்து. சாமி நல்ல சாமி. நான் சாமி நான் சாமி. ஓடு. 100 ரூபாய் இருட்டு. நீ உருப்படியா ஏத்துக்கட விளக்கு. சாம்பா சாரு அவனுக்கு 100 ரூபாய். நான் சொல்ற மாதிரி கேட்டா 1000 சம்பாதிக்கலாம். 1000 சார் சாமி. நானும் சாமி. இவங்க 2 பேரையும் நம்ம இடத்துக்கு கூட்டுவாங்க. கொண்டுப்பா கொண்டுப்பா. சாமி நானும் உன் கூட வரேன் சாமி. அந்த வண்டியில வா. பெரிய வண்டியில சாமி. நீ சின்ன வண்டியில போ சாமி. நான் பெரிய வண்டியில வரேன். நான் வருவேன் சாமி. எத்தனை பொண்ணு? ஐயோ சத்தம் போட்டீங்க, ஜாக்கிரதை. சாமி நான் வரல. நான் வரல. ஐயோ நான் வரல. கையை கட்டி வச்சிருக்கிறேன். ஐயோ என்ன போறாது? சாமி என்ன சாமி எல்லாத்தையும் மாற்றி வர்ற மாதிரி வரட்டேன். என்ன சாமி போ போ. நீ போகல. புள்ள சாம்பா சாரு போயிட்டேன். எல்லாத்துக்கும் என்ன வாயில வெள்ளை வெள்ளையா ஒட்டி இருக்குது? வெள்ளாஸ்திரியா? இந்த வாயில ஒட்டு. எல்லாம் நல்லங்க. ஏன் சாமி நிக்க சொல்ற? அவங்க 2 பேரும் அப்படியே கொண்டு போக கூடாது. அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி ஸ்விம்மிங் பூல் கொண்டு வா. ஏ புள்ள சாம்பா சாரு போயிட்டு நம்மளே குளிக்க சொல்றேன். குளிக்க சொல்லு. ஏன் எழுதுறீங்க? எங்க 2 பேருக்கு சாமி. என்ன கையபுரி சாமி சொல்றேன். இது வருது சாமி. இங்க போ சொல்றியா சாமி? சரி சாமி. கண்ணபுரி சாமி. வாங்கு. சாமி எங்களுக்கு வரல சாமி. நீ போயிட்டு மெல்ல வா. வா புள்ளே நம்ம போலாம் வா. நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு இங்க ஆடுறதுக்காக வரல. இங்க என்ன நடக்குதுங்கறத துப்பறிய வந்த போலீஸ் சிஐடி. இங்கேந்து யாராவது நகண்டீங்க உங்க உயிருக்கே ஆபத்து. ரொம்ப சாமர்த்தியமா நீங்க 2 பேரும் என் மூலமாவே இங்க வந்துட்டீங்க. ஆனா இங்க வந்த யாரும் உயிரோடு திரும்பி போனதே இல்ல. திரும்பி போறத பத்தி அப்புறம் பாக்கலாம். ஆனா கன்னி பெண்களை கடத்திட்டு வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு விக்கிற பாரு, அதுக்கு இப்ப நீ பதில் சொல்லி ஆகணும். கமான். பயப்படாதீங்க மிஸ்டர் செல்லதுரை. உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் வந்திருக்கேன். யார் நீ? உங்களை மாதிரி சட்டத்துக்கு விரோதமா சம்பாதிக்கிற யார வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த ஆனந்த பத்தி சொல்லுவாங்க. உன் நோக்கம் என்ன? ஆபத்துல இருந்து காப்பாத்துவேன். அதுக்கு ஒரு சம்பளம் கேட்டு வாங்கிக்குவேன். வெரி குட். நீ செஞ்ச காரியத்துக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்.
என்ன கேக்குற? ₹1,00,000 அதான் என் பிக்ஸட் ரேட். 5 லட்சம் ரூபாய் தர்றேன். இந்த பெண் போலீஸ் புலிகளை உன் கையாலே தீர்த்துரு. ஐ எம் சாரி, நல்லவங்களோ கெட்டவங்களோ காப்பாத்ததான் எனக்கு தெரியுமே தவிர தீர்த்து கட்ட தெரியாது. நல்ல கொள்கை. பரவாயில்ல, இவங்களை நானே பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் பொம்பளைங்களா இருக்கிறதுனால ஒரு சின்ன சலுகை தர்றேன். இப்போ உங்களுக்கு இங்கிருந்து விடுதலை. என் படகு துறையை நீங்க அடையறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஆகும். நீங்க போன 5வது நிமிஷத்துல என் அடியாட்களை அனுப்புவேன். சாமர்த்தியம் இருந்தா தப்பிச்சு போயிடுங்க. மிஸ்டர் செல்லதுரை, இதான் என் அட்ரஸ். எப்ப தேவையோ அப்ப கூப்பிடுங்க. அப்புறம் நான் கேட்ட பணம் உன் பணம் தானே? என் அந்த புறத்து இளவரசி அம்முகிட்ட கிட்ட வாங்கி தரேன். ஓகே? ஒரு வழியா தப்பிச்சா. கொஞ்சம் அசந்திருந்தா அந்த கருப்பனுங்க நம்மளை கடிச்சே தின்றுப்பானுங்க. கட்டுறாங்களே, என்னடி இது புதுசா 2 பேர் முளைச்சிருக்கானுங்க. ஒருவேளை நீங்க தப்பிச்சு இந்த கரைக்கு வந்துட்டா அவங்கள தீர்த்து கட்ட சொல்லி எங்க பாசுடைய உத்தரவு. வேலை ஏற்றா. ட்ரெயின் வர்ற சத்தம் வேற கேக்குது. இப்ப என்ன பண்றது? சாகணும்னு விதி இருந்தா சாகத்தான் போறோம். இருக்கணும்னு விதி இருந்தா எவனாச்சும் ஒருத்தன் வருவான். வேதாந்த பேசுறியா? பேசாம நான் கமிஷனர் ஆபீஸ்லயே குப்பையை கிளறி கிட்டு இருப்பேன். உனக்கு அசிஸ்டண்டா வந்து ட்ரெயின்ல அடிபட்டு சாக போறேன். என்ன நீ உன்னையும் கிள்ளி விடுற, தொட்டிலையும் ஆட்டி விடுற? யார்தான் நீ? நான் உங்களுக்கு விரோதியும் இல்ல, அந்த 3 பேருக்கு நண்பனும் இல்ல. பின்ன எதுக்காக போலீஸ்ல இருந்து நீ அவங்களை காப்பாத்தின? பணத்துக்காக. இப்ப எதுக்காக எங்களை காப்பாத்தின? உங்களை காப்பாத்துனது மனிதாபிமானத்தோட. எங்களை காப்பாத்தினதுக்காக உன்னை மன்னிச்சிட முடியாது. என்ன செய்ய போறீங்க? அரெஸ்ட் பண்ண போறோம். உங்க உயிரை காப்பாத்தியாச்சு. உங்க கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அப்புறமா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். யாரது? உமா, ஓ நீங்களா? வந்து ரொம்ப நேரமாச்சா? ரொம்ப நேரம் ஆச்சாவா? இன்னும் கொஞ்ச நேரம் நீ வராம இருந்திருந்தா உன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நானே வந்திருப்பேன். அப்படின்னு அவ்வளவு அவசரம்? உன் ஆபரேஷனுக்கு தேவையான முழு தொகையும் சேர்ந்துருச்சு. இங்க பாரு. அடே அப்பா, இவ்வளவு பணமா? ஆமா, பணம், பாஸ்போர்ட், டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் கிடைக்க வேண்டியது உங்க அக்கா பெர்மிஷன் தான். இது வரைக்கும் நமக்குள்ள தொடர்ப எங்க அக்கா கிட்ட நான் சொல்லவே இல்ல. இன்னைக்கு ராத்திரி பேசிடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் வந்து அழைச்சிட்டு போறேன். மறந்துடாதோமா. இந்த அனிதா தப்பிச்சுட்டாளே. அந்த அனிதாவை தீத்து கட்டி அவ ரத்தத்தை நாம 3 பேரும் என்னைக்கு குடிக்கிறோமோ அன்னைக்கு தான் சியர்ஸ். உனக்கு இருக்க குமுறலும் கொதிப்பும் கொஞ்சம் கூட குறையாம எனக்கு இருக்கத்தான் செய்து. அவளை எப்படி தீத்து கட்டணுங்கிறத யோசிக்கத்தான் நாம இங்க கூடியிருக்கோம். இல்ல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆள் அனுப்பி தீர்த்து கட்ட வேண்டியதுதான். ஜார்ஜ். எஸ் பாஸ். அனிதாவை கொன்னுட்டு வா. ஓகே பாஸ். ஜோஸ். ஜோஸ் பாஸ், ஜார்ஜ் நீ ஃபாலோ பண்ணு. அவன் அனிதாவை தீத்து கட்டினதும் அவனை தீத்து கட்டிடு. எஸ் பாஸ்.
யார் நீங்க? என்னையா யாருன்னு கேட்ட? என்னையோட உன் கதை முடிஞ்சது. My God. அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? எனக்கும் இல்லம்மா. ஆமா சார், நீங்க உடனே பரட்டு வாங்க. பாடி வாசல்ல தான் கிடக்கு. ஓகே சார். உமா என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்லம்மா, ஒருத்தர் என்ன சுட வந்தா, அதுக்குள்ள நான் அவனை சுட்டுட்டேன். செத்து போயிட்டானா? ஐயோ, நீ ஒன்னும் கவலைப்படாத. கமிஷனர் வராரு, நடந்தது சொல்லுவோம். நமக்கு நல்லதா செய்வாரு. இவன் தான் உங்களை சுட வந்தவனா? எஸ் சார். நம்பாதீங்க சார், நடந்ததை நான் சொல்றேன் சார். எங்க முதலாளி அருணகிரி ஐயா கிட்ட 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அதை கொடுக்கலன்னா போலீஸ் வச்சு அடிக்கடி தொல்லை கொடுப்பேன்னு டெலிபோன்ல மிரட்டினாங்க சார். எங்க முதலாளி என்னையும் செத்து போன ஜார்ஜையும் அனுப்பி பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வர சொன்னாருங்க. நான் வெளியில நின்ன, ஜார்ஜ் உள்ள வந்தா பணம் தர முடியாதுன்னு சொன்னா சார். அந்த ஆத்திரத்துல இந்த அம்மா அவனை சுட்டிட்டாங்க சார். இப்ப என்னடானா தற்காப்புக்காக சுட்டதாக கதையவே மாத்திட்டாங்க. இதுதான் சார் நடந்தது. இல்ல சார், அவர் சொல்றதெல்லாம் போய். இவன் என்ன சுட வந்ததுதான் உண்மை. தற்காப்புக்காக தான் நான் இவனை சுட்டேன். அப்படின்னா அவன் சுட வந்த துப்பாக்கி எங்க? சொல்ல அனிதா, அவன் சுட வந்த துப்பாக்கி எங்க? அதான் சார் எனக்கும் தெரியல. சுட்டது தற்காப்புக்காக சொல்லுங்க. சுட வந்தவர் கையில துப்பாக்கி இல்ல. இந்த இடத்துல அவர் சொல்றதுதான் நம்ப வேண்டி இருக்கே தவிர நீங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லை. சொல்லுமா, உங்க அக்காவை ஒருத்தர் சுட வந்து அவரை தற்காப்புக்காக உங்க அக்கா சுட்டது உண்மையா? சொல்லுமா, என்ன யோசிக்கிற? என்ன மன்னிச்சிட்டுக்கா. துப்பாக்கி வெடிச்ச சத்தம் தான் எனக்கு கேட்டது. ஆனா அவன் கையில துப்பாக்கி இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னால பார்க்க முடியாது. இப்ப என்ன சொல்லுங்க அனிதா? ஓகே சார், நீங்க செய்யறது தாராளமா செய்யுங்க. நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அக்கா தைரியமாயிருமா? நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கும். கமா, தேவைப்படும் போது நீ ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார். வெரி குட். நான் சொன்னதை விட பிரமாதமா பண்ணிட்டீங்க. இந்தாங்க என் பரிசு. ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் ஜோஸ், நீ செஞ்ச புத்திசாலித்தனமான காரியத்துக்கு பிரசன்டேஷன். அங்க என் செயின் இருக்கு, எடுத்துக்க. தேங்க்யூ பாஸ். அனிதாவோட குருட்டு தங்கச்சி நம்ம கைக்கு வந்துடுவா. உங்க அக்கா போலீஸ் டிபார்ட்மெண்டா? சிஐடி இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு கூட நான் இது வரைக்கும் சொல்லல. என்ன காரணத்துக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? பெரிய மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற 3 அயோக்கியன்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க எங்க அக்கா பாடுபட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒரு பெரிய கொலைப்பழிய அவங்க மேல சமத்திட்டாங்க. உங்க அக்கா பேரு? அனிதா. உங்க கடமையை தானே செய்யறீங்க, மேல ப்ரொசீட் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் இவங்களை ஜாமீன்ல எடுக்க எல்லா ஏற்பாடோட வந்திருக்கேன். உண்மையா? தயவு செய்து எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க விடுதலை ஆகணும். ஹலோ. ஹலோ, இடம் இருக்கியா? நான் செல்லதோட பேசுறேன். நேத்து நீங்க கொடுத்த விருந்துல நான் கூட கலந்துகிட்டேன். ஆனா உங்களை நேரடியா பார்த்து பேசத்தான் வாய்ப்பே கிடைக்கல. அப்படியா? உங்களை மாதிரி பெரியவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இந்த பார்ட்டியை வச்சேன். சந்திக்க முடியாம போயிடுச்சே. அதனால என்ன, நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க எங்க இடத்துக்கு வந்து எங்களுக்கு கௌரவம் கொடுக்கணும். நீங்க இங்க வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓ, நான் எப்ப வேணாலும் வர தயார். ரெடியா இருங்க. இப்ப நான் கார் அனுப்புறேன். எனக்கு ஏகப்பட்ட கார் இருக்கு. அட்ரஸ் சொல்லுங்க, நானே வரேன்.
இப்ப வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. நான் அருணகிரி. செல்லதுரை. நான் ஜேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? அந்த படத்துல என்ன செய்றீங்க? சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களே? சும்மா சொல்லுங்க. தாடி, மீசை, கண்ணாடி எல்லாம் வரைஞ்சிட்டேன் பாருங்க. உங்க 3 பேர்ல யாரோட டாட்டர் இது? அவ எங்க யாருக்கும் மகளும் இல்ல, இப்ப அவ உயிரோடவும் இல்ல. இந்த போட்டோ எதுக்காக மேஜையில வச்சிருக்கீங்க? ஒரு ஞாபகார்த்தமா தான். இவளோட நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை ஆயுசு பூரா மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான். லேடிஸ் விஷயத்துல நீங்க மகா பெரிய ரசிகர்னு நினைக்கிறேன். அழகான பெண்களை ஓட விட்டு குதிரையில துரத்தி கதற கதற கற்பழிப்போம். அதே மாதிரி சமீபத்துல ஒரு குருட்டு பொண்ணு அனுபவிச்சோம். அதே மாதிரி ஒரு குருட்டு பொண்ணை கொண்டு வந்து இதே மாதிரி கேம் பண்ணி எனக்கு காட்டணும். அதுக்காக எவ்வளவு லட்சம் வேணாலும் செலவு பண்றேன். உண்மையா ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டதை விதவிதமா படம் பிடிச்சு வச்சிருக்கோம். பாக்குறீங்களா? ரியல் இன்சிடென்ட் எதுவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னும் வெட்டி போடுங்களேன். உண்மையாவே ரசிச்சீங்களா? அண்ணா ரசிச்சேன். பரிதாபமா இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா சார்? சாப்பாடு ரெடி. இளவரசி, சாப்பாடு ரெடி. இளவரசி, ஏதோ ஏழை விட்டு சாப்பாடு. நீங்க ஒரு வாயாவது சாப்பிட்டா தான் எங்களுக்கு திருப்தி. காய்பா காய்பா. பெருச்சாளி பசங்க கழுகு மாதிரி வந்தானுங்க. முச்சு முச்சு திங்க ஆரம்பிச்சுட்டானுங்களே. உங்களுக்கு வச்சுட்டு அவனுக்கு சாப்பிடுறானுங்க. எப்பவுமே அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். என்ன இன்னும் போதலைங்கிறானுங்களா? இல்ல, நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க போஸ்கோ போஸ்கோ. இளவரசி, பெருச்சாளி பசங்க என்ன பாஷை பேசுனாங்க? கியூபா. அப்பாப்பா, உங்களுக்கு அந்த பாஷையெல்லாம் தெரியுமா? எனக்கு 107 பாஷை தெரியும். உங்களுக்கு? தமிழ தட்டுப்பாடு. இதுல சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க சரியாவே சாப்பிடலையே. என் லிமிட் அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எப்படித்தான்? ஆனா ஒண்ணு, எங்க வீட்டுல வந்து விருந்து சாப்பிட்டதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமை. கண்ண பறிக்கிற மாதிரி நாள் அடிக்குதே. இது சாதாரண கல் இல்ல, கோகினூர் வைரம். செருப்புல கோகினூர் வைரமா? பாத்துட்டீங்களா? அப்ப நான் வரேன்.
அப்போ அடுத்த சந்திப்பு நான் போன் பண்றேன். வாங்க இளவரசி வாங்க. ஏக்கா ஏக்கா அக்காவது ஆட்டுக்குட்டியாவது யாரா நீ? என்னக்கா எப்படி கேக்குறீங்க? என்ன தெரியலையா? நான் தான் சின்ன வண்டு. வண்டு நண்டு என்ன பேர் இதுல? அது வந்து அனிதாமா, இப்படி அடியோடு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அனிதாமாவா? எனக்கு ஒரு புது பேர் வச்சிட்டியா? தப்பா நினைச்சிட்டீங்க. அனிதாமான்னு ஒருத்தவங்க எனக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்க உங்களே மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களும் நினைச்சு ஓடி வந்துட்டேன். நான் பிச்சைக்காரன் இல்ல. அவன் சொல்றது உண்மைதான் இளவரசி. அந்த அனிதா உங்க மாதிரியே இருப்பா. ஆனா இப்ப அவ உயிரோட இல்ல. ஓ, ஐ அம் சோ சாரி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை தேடி அலையறதுதான் இப்ப என் வேலைய. என்கிட்ட வேலைக்கு வரியா? கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த கார்ல ஏறிக்க. ஓகே மிஸ்டர் ஜேபி, மிஸ்டர் அருணகிரி, மிஸ்டர் செல்லகிரி வர. வர.